அனைவருக்கும் வணக்கம். இது கிறிஸ்டோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். சில என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் 2 முக்கியமான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் தகவல் பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸில் 625 சம்மு நம்ம கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா? அதை பார்த்தோன்னா ஜூன் 22ஆம் தேதி, அதாவது கம்மிங் சண்டே. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமைங்களா? ஸோ வரக்கூடிய சண்டே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த 625 சம்மு நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோன்னா 14 வீடியோ கிட்டே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இன்னும் ஒரு 11 வீடியோ தான். இந்த 11 வகுப்பு பார்த்தோன்னா உங்களுக்கு வர சண்டேக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா ஜூன் 22ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா 25 வீடியோ பதிவும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அது ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணிவிடுவோம். ஆல்ரெடி நம்ம அந்த 625 சம்மு பார்த்தோன்னா இது வரைக்கும் 14 வகுப்புக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கொஸ்டின் தனியாக, ஆன்சருக்கு தனியாக. நீங்கள் அதை திரும்ப நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒரே பிடிஎஃபாகவும் நான் மெர்ச் பண்ணி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் அந்த பார்ட்டுக்கு நான் கிளாஸ் 1க்கு தனியாக பிடிஎஃப், 2க்கு தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாம் ஃபுல்லாக மெர்ச் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெர்ச் பண்ணி பிடிஎஃபாகவும் நான் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ஒரே பிடிஎஃபாக கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. கொஸ்டின் தனியாக அனுப்புகிறேன், ஆன்சருக்கு தனியாகவும் நான் அனுப்புகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வகுப்பு வாரியாக இருக்கும். வகுப்பு 1, 2, 3ன்ட்டு ஒரே பிடிஎஃப்லேயே இருக்கும். 625 சம்மு. ரீசெண்டாக கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், இதுக்கு போன வருஷம் கேட்டது, அதுக்கு போன வருஷம் கேட்டது, ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸு. இன்னொன்று மெயினாக பார்த்தோன்னா உங்களுக்கு அதில் இந்த ரீசனிங் ரிலேட்டடான சம்ஸும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த 625 சம்மில் ரீசனிங் சம்ஸும் வந்துடும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் ஒரே பண்ண தேவையில்ல. நீங்கள் 600 சம்மு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 சம்மு கிட்ட பார்த்தீங்கன்னா ரீசனிங் சம்மாக தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே கலந்து தான் இருக்கும். எல்லா டாப்பிக்குமே கலந்துருக்கும். ஸோ நீங்கள் இந்த 625 சம்மு நீங்கள் நல்லா ஒன்றும் இல்லை, நேற்று நடந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரும் நம்ம இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக இருக்கக்கூடிய அந்த மேக்ஸ் கொஸ்டின் கூட நீங்கள் 20 எபோவ் ஈஸியாக அடிக்கலாம். நம்மளுடைய 625 சம்மு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாலே நீங்கள் அடிச்சிருக்கலாம். நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் இருக்கிற மாடல் நம்ம இது வரைக்கும் கொடுத்த மாடல், இந்த 14 வகுப்பில் இருக்கக்கூடிய மாடல் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு நேற்று அவ்வளோ மெசேஜ் வந்துச்சு. இந்த 625 முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஈஸியாக இருக்கும். ஸோ மினிமம் சொல்கிறேன், நான் சொல்கிறது மினிமமே 20 கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்க மாட்டீங்க. நீங்கள் கரெக்டாக இந்த சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20 பிலோங்கிறது பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. 20 எபோவ் தான். அது அவங்களுடைய பேஸ்டான பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு எக்ஸாம் ஹாலில் கொடுக்குற அந்த ப்ரெசன்டேஷன் வச்சு 22, 23, 24 அப்படிங்கிறது வேறுபடும். ஓகேங்களா? நான் சொல்கிறேன் குரூப் 1க்கே அப்படிங்கும்போது குரூப் 4ல் ஈஸியாக நீங்கள் அடிக்கலாம். நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? நான் ஜூன் 22ஆம் தேதிக்குள்ளே முடிச்சு கொடுத்துடுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஒய்நாடி 4 போயிட்டுருக்கு. அடுத்து ஒய்நாடி 5 பார்த்தோன்னா இன்னும் 2 நாளில் ஸ்டார்ட் ஆகிடும். அதோட பார்த்தோன்னா நமக்கு ஒய்நாடி இது நம்ம கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய லைவ் டெஸ்ட், பிடிஎஃப் எல்லாமே நம்ம பார்த்தோன்னா ரிவிஷன் பேட்சோட டெலகிராம் சேனலில் நம்ம அமைச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஆல்ரெடி முடிஞ்ச ஒய்நாடிக்கான ரிவிஷன் பார்ட் நம்ம கம்மிங் வெனஸ்டே அல்லது தேர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வெனஸ்டே தேர்ஸ்டே பார்த்தோன்னா ரிவிஷன், அதாவது ஓவரால் தமிழ் ஜிகே எல்லாமே இது வரைக்கும் முடித்த ஒய்நாடியில் முடித்த ஒய்நாடி 1, 2, 3 இதில் முடித்ததெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி. ஃபாஸ்ட் ரிவிஷன் எப்படின்னா நீங்கள் காதில் கேட்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் நாங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நம்ம டீம் பார்த்தோன்னா இதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி நம்ம பார்த்தோன்னா வீடியோ பாரி நம்ம கொடுக்க போகிறோம். நான், ராஜி சார், மோகன் சார் 3 பேரும் பார்த்தோன்னா லைவாக வீடியோவில் நேரடியாக, ஓகேங்களா, உட்காந்து ஒரு ஓரல் டெஸ்ட் மாதிரி ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி. ஒரு சார் தமிழில் கேள்வி கேட்பாங்க, இன்னொரு சார் ஜிகே கேள்வி கேட்பாங்க. ஜிகேயில் ஹிஸ்ட்ரி ஒரு யூனிட்டி கேட்பாங்க. நான் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா ஐஎன்எம் இல்லை பாலிட்டி ஒரு யூனிட்லேருந்து கேள்வி கேட்பேன். ராஜி சார் பார்த்தோன்னா தமிழ்லேருந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ இது ஒரு ஃபாஸ்ட் ஒரு ரிவிஷனாக இருக்கும். 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரங்கிற மாதிரி ஒரு மினிமம் டைம் ஒதுக்கி, அப்போ அந்த 2 மணி நேரமாக ஓகே, 2 மணி நேரத்தில் பார்த்தோன்னா நீங்கள் யூனிட் 1 படிச்சுட்டு வந்துடுங்க. தமிழில் பாலிட்டியில் பார்த்தோன்னா இதை படிச்சுட்டு வந்துடுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணுவோம். ஜிகே பார்த்தோன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக 10th ஃபுல்லாக ஐஎன்எம்மில் இருக்கிற எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிவிஷனாகவும் இருக்கும், ப்ளஸ் நீங்கள் காதில் கேட்குற மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் எந்த அளவுக்கு காதில் கேட்குறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஓரல் டெஸ்ட் வேணும். ஆல்ரெடி நம்ம லைவ் டெஸ்ட் ஃபுல்லாகவே அந்த ஒய்நாடியில் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதனால் திரும்ப லைவ் டெஸ்ட்டுக்குள்ளே போனால் நல்லா இருக்காது. ஆல்ரெடி லைவ் டெஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம பிடிஎஃப் எல்லாமே கொடுத்தாச்சு. பிடிஎஃப்பும் கொடுத்தாச்சு. அது இல்லாமல் மாடல் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் 200 கொஸ்டின் பேப்பரும் கொடுத்தாச்சு. ஸோ எல்லாமே யூனிட் வைஸாக கொடுத்தாச்சு. இப்போ
ஓரல் டெஸ்ட் மாதிரி ஓகேங்களா. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க, அதில் நீங்கள் OMR டெஸ்ட்டில் யூஸ் பண்ணிங்க. இது வந்து ஓரல் டெஸ்ட். இது வந்து யார் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ இந்த லைவ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஓவரால் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இங்கே சொல்கிறது நீங்கள் காதில் கேட்குறது, தெரிஞ்சதை நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லி பார்த்துக்கலாம், தெரியாதது காதில் கேட்டுக்கலாம் ஓகேங்களா. அதுக்குண்டான விளக்கங்களும் நம்ம அப்பப்போ நம்ம கொடுப்போம், அதை சார்ந்திருக்கிற தகவல் கொடுப்போம். ஸோ இது வந்து எக்ஸாம் ஹாலில் நீங்கள் அந்த ஒரு கொஷினை வந்து பார்க்கும்போது ஆமாம்ல சார் இது சொன்னார்ல அப்படின்னு ஞாபகம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த பிளான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். அது வெனஸ்டேவா தேஸ்டவன் தெரியல, நான் அது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா. பிஃபோராகவே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், என்ன டைமிங் அப்படிங்கிறது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து ஏன்னா தமிழ் ஜிகே 3 சார் சேர்ந்து கேட்குறதுனால உங்களுக்கு மல்டிபிள் வே ஆஃப் ஆங்கிளில் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், உங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா அது ஃபாஸ்ட் ரிவிஷனாகவும் இருக்கும். ஸோ கடன்னு முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஓகே ஓரளவு இதெல்லாம் வந்து நம்ம ரீகால் பண்ணிட்டோம், யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்லும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஓகே பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டோம், நம்ம மைண்டில் வந்து இன்னொரு டைம் வந்து ஏற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நம்ம போன தடவை செவிசாய் மெத்தட் நம்ம வந்து பண்ணோம் லாஸ்ட் டைமில். ஸோ அதை வந்து நான் சிங்கிள் பர்சனாக நான் வந்து பண்ணப்பேன். ஸோ இப்போ நம்ம 3 சார் சேர்ந்து பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு ரிவிஷனாகவும் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை நான் எப்படி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். கிளியராக புரிஞ்சுங்களா. ஸோ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோமோ அது எல்லாமே அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும், ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா. ஓகே ஒரு லாங் மோட்டிவேஷன் கொடுக்கணுன்ட்டு தோணுது ஓகேங்களா. இப்போ இருக்கிற டைமில் ஒரு லாங் மோட்டிவேஷன் வந்து பார்த்தோன்னா ஓகே உங்களுக்கு டைம் வந்து கன்சியூம் ஆகும் அப்படிங்கிறனால நான் வந்து கொடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரை கொடுக்கணும் அப்படிங்கிறனால நாளைக்கு ஒரு பெரிய ஒரு லாங் மோட்டிவேஷன் கொடுக்குறேன். அது உங்களுக்கு யாரெல்லாம் வந்து என்னென்ன ஒரு சூழ்நிலை இருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்க ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் படிச்சுட்ருங்க சரிங்களா. நான் சொல்கிற அந்த ஒரு மெத்தடை வந்து பார்த்தோன்னா அந்த லைட் டெஸ்ட் ஓரல் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பெஷலி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா சிலபஸ் நீங்கள் வந்து ஒரு பாதி தான் முடிச்சிருக்கீங்க, முக்கால்வாசி முடிச்சிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது, படித்ததெல்லாம் மறந்த மாதிரி இருக்குது, ரீகலெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் ஹால் வரைக்கும் கண்டிப்பாக அது ஒழிக்கும். அது போன தடவை செவிசாய் மெத்தட் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். இது வந்து இன்னமும் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா யூனிட்டும் கலந்துங்கிறதுனால 3 சார் சேர்ந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் படித்த மாதிரியே தெரியாது, டக்குன்னு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் சரிங்களா. ஸோ வந்துடுங்க. அதே மாதிரி அந்த மேக்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க நான் சொன்ன மாதிரி ஜூன் 22 லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நான் முடிச்சு கொடுத்துருவேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜூன் கடைசிக்குள்ளே மேக்ஸிமம் அந்த 620 நிமிஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசி ஒரு 10 நாள் வந்து எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணிங்க, ரிவிஷன் மாதிரி பண்ணிங்க சரிங்களா. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 கொஸ்டினில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ முக்கியமான சம்ஸ் எல்லாமே நம்ம கிஷோபா மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனல் நான் வந்து கொடுப்பேன், ஃபாலோ பண்ணிங்க. ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் நான் கொடுக்க போகிறேன் மேக்ஸுக்கு, இந்த ஒரு 20 நாள் வந்து பார்த்தோன்னா கொடுப்பேன். ரொம்ப முக்கியமான ஒரு சில மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்ஸாக கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோ எல்லாமே கிஷோபா மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனலில் தான் வரும். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா. நிறைய பேர் தெரியலன்னா அதில் ஃபாலோ பண்ணி கிஷோபா மேக்ஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனல் தனியாக இருக்குது, நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. எல்லாம் சர்ச் பண்ணாலே வந்துடும், கிஷோபா மேக்ஸ்ன்னு கொடுங்க ஒரு யூடியூப் சேனல் வரும் சரிங்களா. அதில் என்னோடய ஃபோட்டோ போட்டிருக்கோம், அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி கோகிஷ்ணன். தேங்க்யூ.